உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாங்கள் உயிர் வாழ்வது அதற்கு தானே, உம்மை துதிக்க தானே அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவரையும் எங்களும் ஜீவனை தந்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். நீங்கள் தயவை பாராட்டியிருக்கிறீங்களே ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தர் பேசுவீராக ஏசப்பா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. இந்த மாலை வேளையிலும் மகிமைப்படுத்துவீராக. இந்த வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு பேசுங்க. அவர்களுடைய இருதயத்தில் என்ன பாரத்தோடு வந்திருக்காங்க தேவன் அறிந்திருக்கிறீங்க, என்ன நிலையோடு வந்திருக்கிறாங்க அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் பேசுங்க, ஒவ்வொருவரோடு பேசுவீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தை கிடைப்பதாக. அடியேனை மறைப்பீராக. கண்மலை வெடிப்பிலே உன்னை நான் மறைப்பேன் என்று மோசேவை பார்த்து சொன்னீங்க. என்னையும் அங்கே வைத்து பேச பரிசுத்த ஆவியானவர் கிருபை பாராட்டி தயவு பாராட்டுவீராக. தேவ ஜனங்களுடைய சிந்தையை சிதறடிக்கிற பொல்லாத பிசாசன் ஆவிகளை நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டி சபித்து பாதாளத்தில் தள்ளி போடுகிறேன். உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுதே அவர்கள் மேல் அப்படியே பனி போல இறங்கட்டும் அப்பா. தேவனே, உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. இந்த வார்த்தை தான் மாம்சமாகி பூமிக்கு வந்தது. அந்த வார்த்தையை பிரசங்கிக்க என்னை அனுப்பியிருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தை வரும் பொழுதே ஜனங்களுக்கு வேண்டிய விடுதலை, வேண்டிய சுகம், வேண்டிய ஆரோக்கியம், வேண்டிய நன்மைகள், இதயம் சீர்பட வேண்டியவைகள் எல்லாம் இந்த வார்த்தை தன்னால் கிரியை செய்யட்டும் அப்பா. நாங்கள் அற்பமான அப்பிரயோஜனமானவர்கள். நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு சகல காரியத்தையும் செய்கிறீங்க. எந்த நோக்கத்திற்காக வார்த்தை அனுப்புகிறீர்களோ அது தன் வேலையை செய்யாமல் வெறுமையாய் திரும்பாது. தேவன் இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவருக்கும் வேண்டியதை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக பிலிப்பியர் புஸ்தகம், பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். 4:13. திரும்ப வாசிங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். எனக்கு பலத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த பலத்தினால நான் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியுமா? ஒரு டிரான்ஸ்லேஷன், குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷனில் இப்படி இருக்கு, I have the strength to face all conditions by the power that Christ gives me. எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்கத்தக்க, எல்லா போராட்டங்களையும் சந்திக்கத்தக்க, எல்லா எனக்கு நேரிடுகிற இந்த உலகத்தில் நான் நடக்கிற பாதையில் வருகிற எந்த பிரச்சனையும் நாம் சந்திக்கத்தக்க பலத்தை தேவன் தருகிறாராம். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை. தேவன் பரலோகத்தில் எப்படி வைத்தாரோ அதே போல இந்த பூமியில வாழதான் நமக்காக அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். நாம் போய் பரலோகத்தில் வாழ்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூமியிலே பரலோகத்தை அனுபவித்து பரலோகத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சரீரமாகிய சரீரம் தேவனுடைய ஆலயத்திலையும் குடும்பமாகிய சபையும் சமுதாயத்திலையும் பரலோகத்தை போல வாழதான் தேவன் நமக்கு விசேஷமான கிருபைகளை தருகிறார். அதற்காகவே அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். பாருங்க, மனுஷனை சிருஷ்டித்த போது தம்முடைய சாயலை கொண்டு சிருஷ்டித்தார், அழகாக சிருஷ்டித்தார். ஆனால் சத்ருவானவன் வஞ்சித்து விட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மேன்மைகளையும் எல்லா கிருபைகளையும் திருடிவிட்டு அவன் ஒன்றுமில்லாமல் நிர்வாணமாக விட்டு விட்டான். அதே போல இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், கர்த்தருடைய பிள்ளை இந்த பூமியிலே நடக்கிற நாட்களிலே
அவன் பாவத்திற்குள்ளாகி அவனுடைய ஓட்டம் ஜெயமாக முடியக்கூடாதுன்றதுக்காக பல இடர்களை வைக்கிறான். நமக்கு தேவன் வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு தெரியும், ரட்சிப்பின் வஸ்திரங்கள். நான் வேதத்தில் கிட்டத்தட்ட 80 வஸ்திரங்களை குறித்து நான் பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு வஸ்திரத்திலும் ஒவ்வொரு தனித்துவமான மேன்மைகள் உண்டு. கடைசியாக ஒரு காரியம் இருக்கு, கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டோமா, அவ்வளவு மேன்மை நமக்கு. அப்போ சாத்தான் பார்க்கும் பொழுது அந்த வஸ்திரத்தை எடுக்க பிடுங்க தான் அவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. தேவன் நம்மை வஸ்திரத்தை உடுத்தி ஆதாமுக்கும் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார் பாவம் செய்த பிறகு. அதே போல இன்றை வரைக்கும் அதுதான் சத்துனுடைய குறிக்கோள். நீங்க பாருங்க, எங்கெல்லாம் நிர்வாணம் காணப்படுதோ அங்கே பாவம் இருக்கும். நம் நோவாவை குறித்து பார்க்கிறோம், அங்கே நிர்வாணமா இருக்கிறான், பாவம். ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருந்தான், பாவம். சத்ரு தேவன் கொடுத்த வஸ்திரத்தை எடுக்க பார்க்கிறான் நம்மை விட்டு. தேவனோ நமக்கு அந்த வஸ்திரத்தினால அலங்கரிக்கிறார். ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வஸ்திரம் இது உடுத்துவதல்ல, கொடுக்கப்பட்ட வஸ்திரங்கள் பத்திரமாய் ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவ நாட்களிலே நம் ஓடுகிற இந்த விசுவாச ஓட்டத்திலே சத்துரு பாருங்க, இதையெல்லாம் செய்து இடர செய்து இவர்களை விழத்தள்ளி இவர்களுடைய வஸ்திரத்தை உரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல கண்ணோக்கமா இருக்கிறான். இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு அவனுடைய கண்கள் நம்மேல பட ஆரம்பிக்கிறது. எப்படியாவது இவன் ஓட்டத்தை தடுக்க வேண்டும், எப்படியாவது இவன் இடறி விழ வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்கு எழுதுகிறார், நமக்கு போராட்டம் இந்த மனுஷர்களோடு அல்ல, நாம் போராடுகிறது வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் பிரபஞ்சத்து அந்தகார லோகாதிபதிகளோடும் இருளின் ஆதிக்கங்களோடும் போராட்டம் இருக்கிறது. அதோடு தான் நமக்கு போராட்டம், ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல. உங்களுக்கு வருகிற போராட்டம் மனுஷர் மூலியமா வருது, மனுஷர்னாலும் வருகிறது அல்ல. சத்துருவானவன் எழும்பி ஏதாவது விதத்திலே எப்படியாவது ஓட்டத்தை தடுக்க வேண்டும், ஜெயமாய் ஓடி முடிக்க கூடாது என்று எப்படியெல்லாம் தடுக்க செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவன் செய்கிறான். அதே நேரத்தில் பாருங்க, இந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலனை தருகிறாராம். இவன் ஒரு பக்கம் என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர் நமக்கு அதிகமான பலனை தருகிறார். இந்த சத்துருனுடைய எல்லா தந்தர்களையும் அவன் சூழ்ச்சிகளையும் அவனுடைய எந்த போராட்டங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கொண்டு அதை மேற்கொள்ளத்தக்க பலத்தை தேவன் நமக்கு தருகிறாராம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இன்றைக்கு சந்தோஷமா இருங்க. தேவன் இன்றைக்கு ஒரு பலத்தை கட்டளையிடுவார், உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், கட்டாயம் அந்த பலத்தை கொடுப்பார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கானானின் பயணம் நம்முடைய கானானின் பயணக்கும் ஒப்பிட்டு தியானிக்க முடியும். அவர்கள் எங்கெல்லாம் அந்த இடறுகிறார்கள் பார்க்கும் பொழுது உலகத்திலே வருகிற அதே சத்துரு கொடுக்கிற போராட்டம் தான். அவங்க மனதை விட்டு எகிப்து நீங்கவே இல்லை, எப்பவுமே எகிப்தே கேட்பாங்க. அந்த பழைய மனுஷன் சாகவில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய சுபாவம் இருக்காது, பழைய பேச்சு இருக்காது, பழைய பார்வை இருக்காது, பழைய செயல் இருக்காது, பழைய நடக்கை இருக்காது. ஏன்னா நாம் ஞானஸ்தானத்திலே முழுகி உலகத்துக்கு மரித்து, மாம்சத்துக்கு மரித்து, பழைய மனுஷனுக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு என்று உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அப்படி என்றால் அந்த பழையது இருக்காது. ஆனால் அவர்களுக்கும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்ல, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தையும் ஒரே ஞானஸ்தானத்தையும் செங்கடல் வழியா எடுத்து வந்தார்கள். வந்து கூட பழைய மனுஷன் சாகல. எகிப்து மேல ஒரே இச்சை, ஆசை வேற இச்சை வேற. அவர்களுக்கு இச்சை இருந்து கொண்டே இருக்கு. எது மேல? ஆகாரம். இந்த கானானின் ஓட்டம் அவர்களுக்கு தடை செய்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, சாத்தான் சத்ரு விக்கிரக ஆராதனையை கொண்டு வருகிறான், இச்சையை கொண்டு வருகிறான். அவர்களுக்கு தெளிவாக பீலையாமை கொண்டு தேவன் அவர்களை எதிர்க்கிற காரியம் என்ன, தேவனே அவர்களை விரோதமாக எதிர்த்து நிற்பார். அந்த ஸ்திரீகளோட விபச்சாரம் செய்யட்டும் அவன் கூலி பொருந்தி அவன் அப்படி சொல்லுகிறான். தேவனே அவளுக்கு விரோதமாய் எழுந்திருப்பார். அப்போ அந்த கானானின் ஓட்டம் பாருங்க, அவர்களுக்கு தடையாய் மாற, அவர்கள் போய் சேர விடாதபடி சத்துரு எவ்வளோ போராட்டங்களை கொடுக்கிறான். விடாய்த்து போன ஜனங்கள் அமலேக்கு வந்து பின்னாடி வெட்டுகிறான்.
ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அந்த ஜனங்களுக்கு அந்த கானானின்குள்ள போய் சேர மகா போராட்டங்கள் வருகிறது. ஆனால் வேற ஆவியுடையவர்கள் போய் சேருகிறார்கள், வேற ஆவியுடையவர்கள் போய் சேருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டா. இந்த உலகத்துல தான் நம்மை ஜெயஜீவியம் செய்ய தேவன் வைத்திருக்கிறார். எதற்கு மேல ஜெயம்? விசேஷமாக பாவத்தின் மேல, மாம்சத்தின் மேல, உலகத்தின் மேல, பிசாசின் மேல, இது மேல நாம் ஜெயம் எடுக்கிறோம். பாருங்க, பலப்படுத்துகிறார். சங்கீதம் 29:11 வாசித்தீங்கன்னா அங்கே பார்க்க முடியும், தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர். அருமையான வசனம். அதே சங்கீதம் 68:28 வாசிங்களே. சங்கீதம் 68:28 கட்டளையிட்டார். நம்முடைய தேவன் நமக்கு பலத்தை கட்டளையிடுகிறாராம். வேதத்தை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய பலனை தருகிறார், சரீர பலன் குன்றி போகும்போது பலனை தருகிறார், எங்கெல்லாம் நமக்கு பலன் வேண்டுமோ பலன் தருகிறார். நீங்க பார்ப்பீர்கள் என்றால் எல்லா தேவ மனிதர்களுக்கும் தேவன் பலத்தை கொடுத்தார். வேதத்தை முழுவதும் நாம் பார்க்க முடியும். ஒரு சரீர பிரகாரமான பலத்தை காலேபை குறித்து வாசிக்கிறோம். காலேபு சொல்லுகிறான், எனக்கு 40 வயதுல என்ன இருந்தோ அதே பலன் இப்பொழுது இருக்கிறது. இவ்வளவு வருடங்கள் கழிந்து விட்டாலும் பாருங்க, பலத்தை கொடுக்கிறார். காண்டாமிருத்துக்கு ஒத்த பலத்தை கொடுக்கிறாராம். இப்படி அநேக பலத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒரு ஜெய ஜீவியம் செய்யவும் தேவன் பலத்தை கொடுத்தாதான் முடியும். சிம்சோனை பார்ப்பீர்கள் என்றால் அவன் பலன் அற்றவனாக போய் ஒன்றுமில்லாமல் அவன் ஒரு விசேஷ அபிஷேகம் கொண்டவன், ஒரு சாதாரண அடிமையை போல பெலிஸ்தருடைய கைகளே விழுகிறான். சவுல் பாருங்க, பலன் அற்றவனாக கில்போவா மலையில அபிஷேகம் செய்யப்படாதவன் போல மடிந்து போகிறான். ஏன் பலன் குறைகிறது? அக்கிரமத்தினால பலன் குறைந்து போகும். அதான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நீதிமொழிகள், மன்னிக்கவும், சங்கீதம் 31:10 வாசிங்க. சங்கீதம் 31:10. பலன் குறைகிறதா? அக்கிரமம் பாவம் இருக்கிற இடத்துல பலன் குறைந்து போகிறதா? ஆவிக்குரிய பலன் குறைகிறது பாருங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த சிம்சோன், சவுல் இவர்களுக்கு எல்லாம் பலன் குறைந்து போகிறது. ஆனால் ஒவ்வொரு தேவ மனிதரை பாருங்க, தாவீதை பாருங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். தேவன் பலத்தை கட்டளையிடுகிறான். சாலமோன் பலன் அடைகிறான், உசியா பலன் அடைகிறான். இப்படி அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு 5 இல்லை நேரம் அனுமதியும் இன்னும் இருக்குமே, இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். எதிலெல்லாம் பலத்தை கொடுப்பார்னா அதை நாம் கீழாக நாம் தியானிப்போம். அவர் நிச்சயம் பலத்தை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் புது பலனை கொடுக்கிறவர், இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பினவர். இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு இந்த பலனை கொடுப்பார். முதலாவது அவர் பலத்தை கொடுக்கிறார். எந்த பலன் பாருங்க, முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அதே 2 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:8. மனதில்லை. முதல் குறிப்பு சொல்லுகிறேன் பாருங்க, பாடுகளில் சந்தோஷமா இருக்கிற பலனை கர்த்தர் இந்த நாளிலே கொடுப்பார். பாடுகளில் பலமா இருக்கிற ஒரு பலன், ஒரு சந்தோஷமா இருக்கிற பலன். பாடுகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்திற்கு போக வாசல் இடுக்கமான வாசலாம். நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தான் அதில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிறது. இதற்கு மாறாக ஒரு சத்தியம் அல்ல. பரலோக ராஜ்யத்திற்கு போகிறவர்கள் பல பாடுகளுக்குள்ளாக போவார்கள். ஏனென்றால் அது பூரணராக்கப்பட்ட இடம். பூரணமான ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தத்தினால கழுவப்பட்டு பூரணராக்கப்பட்டு பூரணமான ஒரு ஜோதியான பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம். இந்த பூமியில தேவன் வைத்து நம்மை பூரணப்படுத்துகிறார். எப்படி பூரணப்படுத்துவார்? சோதனைக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக. பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு புடமிடப்படுவது போல படமிடுகிறோம்.
இந்த முதல் வாசித்தோம் அல்லவா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் பார்க்கும் பொழுது அவர் அந்த நிருபத்தை எழுதும்போது சிறைச்சாலையிலிருந்து அந்த தேவ மனிதன் அந்த நிருபத்தை எழுதுகிறார். சிறைச்சாலை எப்படி இருந்திருக்கும், அவர் இருந்த சிறைச்சாலை? சாப்பாடு கிடைத்திருக்குமா தெரியல, என்ன உடுத்தி இருப்பாருன்னு தெரியல, அழுக்கு வஸ்திரம் உடுத்தி இருந்திருப்பார், பல நாட்கள் சிறைச்சாலையில இருக்கிறார், பசியில இருந்திருப்பார், வேதனையில இருந்திருப்பார். நமக்கு நல்லா தெரியும் அவருடைய பாடுகளை எழுதும் நான் நிர்வாணத்திலேயும் கப்பர் சேதத்திலையும் பாடுகளிலும் தவிப்பிலையும் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இப்படியெல்லாம் இருந்த இவைகளை காட்டில் இதுவும் அவருக்கு ஒரு பெரியதா தெரியல. சபையை குறித்த பாரம், தேவன் கொடுத்த வெளிப்பாடு, இதை ஜனங்களுக்கு கொடுக்கணும், சபை கட்டப்படணும் கிறிஸ்துவுக்கு. அப்பொழுதே அவர் வருகை மிக சமீபம், மனவாட்டி ஆயத்தமாக வேண்டும். அவருடைய ரகசிய வருகைக்கு, பகிரங்கமாக இல்லை, ரகசிய வருகைக்கு ஆலய தம்முடைய சபையை எடுத்துக்கொண்டு அவ்வளவு பாரம் கொண்டு அந்த சிறைச்சாலையில் யோசித்து பாருங்க என்ன இருக்கும். பூச்சிகள் ஓடிக்கொண்டு அவ்வளோ ஒரு நாற்றம் எடுத்துக்கொண்டு அந்த சிறைச்சாலையில நீங்க அந்த பிலிப்பியர் நிருபத்தை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 6-7 முறை சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு வருகிறது. அவ்வளவு பாடுக்குள்ளாக போகிறார். எதை சொல்லுகிறார்? சந்தோஷமா இருங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அவரும் சந்தோஷமா இருக்கிறாரா? எப்படி இந்த பாடலை இருக்க முடியுது சந்தோஷம்? பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது யாருக்கும் இல்லாத கிருபை புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் கொடுத்தார். நாம் எலியாவை பார்க்க முடியும். எசபேல் என்ற அந்த ஸ்திரீ அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று கதறுகிற அளவுக்கு இருக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு சபையை பாருங்க. தேவ ரத்தத்தினால் சம்பாதித்த சபை எப்படி இருக்கு. பாடுகளுக்குள்ளாக போனாலும் ஒரு சந்தோஷம், எடுங்கன்னு இல்லை, அந்த பாடலே மிகுந்த சந்தோஷம் கிறிஸ்துவுக்காக. அதை தான் அவர் எழுதுகிறார். இந்த பாடுகளுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கத்தக்க பலனை தேவன் நமக்கு இன்றைக்கு இன்னும் அதிகமாய் தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு பழைய ஏற்பாட்டில் அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஆபகுக் 3:19 வாசிக்க கேட்போம். ஆபகுக் 3:18-19 நினைக்கிறேன். ஆபகுக் 3:18-19. முந்தானி வசனத்திலிருந்து வாசிங்க ஐயா. போனாலும் போனாலும் களி கூறுவேன். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஆபகுக்கு தீர்க்கதரிசி ஒரு வித்தியாசமான தீர்க்கதரிசி. ஏன் பார்த்தீங்கன்னா எல்லா தீர்க்கதரிசியும் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். தேவன் என்ன சொன்னாங்களோ ஜனத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆபகுக்கு தீர்க்கதரிசி அப்படி அல்ல. அவர் ஜனத்திற்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டார். யூதாவுக்காக புலம்பி அழுகிறார். தேவனிடத்துல ஒரு தரிசனத்தை பெறுகிறார். தரிசனத்தை பார்த்து அழுகிறார். இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்ப்பீர்கள் என்றால் அவர் தேவனிடத்துல பேசுவார், தேவன் அவரிடத்துல பேசுவார். அப்படிதான் நடக்கிறது தவிர ஜனங்கள் கிட்ட போய் கர்த்தருடைய வார்த்தை அவர் ஒன்றும் சொல்லல. என்ன நடந்தது? அந்த இடத்துல யூதா தேசத்தை குறித்து, யூதா தேசத்துல ஒரு பெரும் ஒரு பேரழிவு உண்டானது. அந்த பேரழிவு தான் என்ன நடந்தது? அந்த ஆபகுக் 1ஆம் அதிகாரம் ஆபகுக் 1 3 வாசிங்க. கொள்ளையும் கொடுமையும் நிற்கிறது. நியாய பிரமாணம் பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இது கீழே அப்படியே வாசித்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஆண்டவர் காண்பிக்கிறார் யூதாவுக்கு எவ்வளவு ஒரு அழிவு வரப்போகிறது நெபுகாத்நேசர் பாபிலோனினால. ஆகவே
இந்த தீர்க்கதரிசி தேவனை நோக்கி முறையிடுகிறார். ஆண்டவரே, ஏன் என் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்கிறது? ஏன் சூழ்நிலை இவ்வளவு மோசமா இருக்கு? உம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் யூதா இவ்வளவு ஒரு கொடுமையான சூழ்நிலைக்குள் போக வேண்டுமா? கர்த்தர் எங்களோட இல்லையா? கிதியோன் கேட்கிறது போல கேட்கிறார். எங்களுடைய பிதாக்கள் சொன்னார்களே, என்ன சொன்னார்கள்? என் தேவன் செங்கடலை பிளந்தார், யோர்தானை தண்ணீர் கரை புரண்டு வந்த யோர்தானை பின்னிட செய்தார், வானத்தின் உள்ள மன்னாவினால் போஷித்தார், எங்களுக்காக கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். இப்படி எல்லாம் சொல்லி உங்களுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் சொன்னார்களே, இப்பொழுது நாங்கள் அடிமையாய் மீதியானவர்கள் கீழே சிக்கி இருக்கிறோமே, எங்கள் தேவன் எங்கே? கிதியோன் கேட்டது போல இந்த தேவ மனிதர் கேட்கிறார். ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நாங்கள் உம்முடைய ஜனம் அல்லவா? இதெல்லாம் ஏன் நடக்கிறது? அப்போ தேவன் காண்பிக்கிறார். முதல்ல இந்த ஜனத்திற்கு பட்சிக்கிற சூழ்நிலைகளே தேவன் அனுப்புகிறார். வெட்டு கிளிகள் பட்சிக்கிறது, அநேக பிரச்சனைகள் உண்டாகிறது. ஆகிலும் தேசம் திருந்துவதில்லை, நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதா. அப்படி திரும்ப 2ஆம் அதிகாரம் தேவனிடத்துல கதறுகிறார். தேவனும் பதில் சொல்கிறார், இல்லை இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். 3வது அதிகாரத்தை வரும் பொழுது அவர் அப்படியே மாறி தேவனை துதிக்கிறார். இந்த பாடுகளுக்குள்ளாக போக வேண்டி இருக்கிறதா? மன மகிழ்ச்சியா இருந்து பாடுவோமா? மன மகிழ்ச்சியா. இது எப்படி முடிகிறது? தேவன் தருகிற பலத்தினால. அவ்வளவு போராட்டம், அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு சூழ்நிலை மாறாக அவமானத்திலே நிந்தையிலே மகிழ்ச்சியை தந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரா? தேவ பிள்ளைகளே, பலன் என்று சொல்லும் பொழுது நல்லா கவனியுங்க. தேவன் பலத்தை தருகிறார். பலத்தை கொடுக்கிற கர்த்தர் எப்படி நமக்கு பலத்தை கொடுக்கிறார்? அநேக விதமான பலன்கள் இருக்கிறது. அவருடைய வார்த்தை மிக முக்கியமானது. அதுல ஒரு பலன், அவருடைய நாமத்திலே பலன் இருக்கு, அவருடைய ரத்தத்திலே பலன் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர்களே நாம் பெரும் பலனை அடைகிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலர் 1:8 அதை வாசிக்கிறோம். பெரும் பலன். பலத்திற்காக நீ காத்திருங்கள், நீங்கள் போகாதீர்கள். அந்த பலத்தால தேவன் நம்மை முழுவதும் நிரப்பி எல்லா சூழலிலும் நம்மை சந்தோஷமா இருக்க வைக்கிறார். பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? ரோமரிலே பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதுல இல்ல பரலோக ராஜ்யம். எப்படியாம்? நீதியும், எப்படி சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை போட்டு சந்தோஷமாய் பாடுகிறார்கள். இந்த சந்தோஷத்தை தான் நீங்க பார்க்கிறோம். பாடுகளுக்குள்ளாக ஒரு பெரும் சந்தோஷம். அதுதான் ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதுகிறார். எது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சியா இருப்பேன். சந்தோஷம் மகிழ்ச்சி உடையவர்களுக்கு தன்னால பாட்டு வரும். பாடி நாம் ஜெயிக்கிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த போராட்டத்துக்குள் நீங்க போய் கொண்டு இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு இந்த நாளில் இன்னும் அதிகமாக கிடைக்கும். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அந்த பலத்தினால சந்தோஷமா அந்த பாடுகளுக்குள் போய் ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் வெளி வருவீர்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்க்கும் பொழுது அக்கினி சுவாலை 7 மடங்கு சூடாக்கப்பட்டதிலே தூக்கி போட்டார்கள். அவ்வளவு தேவன் நினைத்திருந்தால் அந்த அக்கினி இல்லாம ஐஸாக மாற்றி இருக்கலாம். மாற்றவில்லை. இன்னும் அக்கினியிலே எரியட்டும், நான் போய் அதன் நடுவிலே உலாவுவேன். நீங்கள் போகிற அந்த நெருக்கமும் இடுக்கமான அந்த போராட்டமும் அந்த பாடலுக்குள்ள பாதையிலே அவரும் வந்து உங்களோடு இருப்பார். ஆகவேதான் பார்க்கிறோம், யோசேப்போட சிறைச்சாலையில் இருந்தார். அவர் வனாந்திரத்திலே தேவ பிள்ளைகள் 40 ஆண்டு காலம் அவங்களை விட்டு விலகாமல் அப்படியே அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பமாய் கூடவே இருந்தார். இப்பொழுது நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அந்த இடத்துல அந்த அக்கினி ஜுவாலையை அவர் குறைக்கவே இல்லை. அவரும் வந்து அதிலே உலாவினார். எதற்காக? என் மகிமை விளங்க. நேபுகாத்நேச்சார் பார்த்து பயந்து நடுங்கி ஓடி வந்து விழுகிறான். பாருங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு செய்வார். இந்த பாடுகள் நீங்க போகிறீர்களோ, ஒரு பலம் உண்டாகும். அந்த பலத்தின நீ சந்தோஷமா இருப்பீர்கள். அந்த பாடுகளுக்குள்ளாக இருந்தே தேவன் உங்களோடு இருந்து ஜெயமாய் மாற செய்வார். அதுக்குள்ள வெளியே வந்த அவர்கள் மேல அக்கினியோட மனமும் வீசல, வாசமும் வீசலையா கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த பாடுகளுக்குள்ளாக இருக்கும்போது ஒரு பெரும் சந்தோஷத்தை தேவன் தருகிறார். பாருங்க, 19ஆம் வசனம் அவர் என்ன செய்கிறாராம்? பாடி மகிழ்ச்சியாய் இருக்க. அடுத்து பாருங்க, பாடுகள் உங்க மேற்கொள்ளாதபடி ஜெயாலியாய் வர தேவன் செய்கிறார். உறுதியாய் கர்த்தரை நாம் பற்றி கொள்வோமாக. யாத்திராகமம் 1:17 பாடுகளுக்குள்ளாக அந்த மருத்துவர்களுக்கு ஒரு தேவ பயம் இருந்ததா. தேவன் எப்படியானப்பட்ட பாடுகளுக்குள்ளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும்,
நம்மை அந்த மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருக்க செய்கிறார். அதிலிருந்து வெளிவரவும் நம்மை சாட்சியை நிறுத்தவும் செய்கிறார். அதனோடு கூட அவர் நம்மிடத்துல அந்த நேரத்தில் எதிர்பார்க்க அவரை உறுதியாய் பற்றி கொள்ள, அவர் மேல நம்பிக்கையா இருக்க, தெய்வ பயத்தோடு வாழ. அதான் யாத்திராம 1:17 வாசிப்போம் தெய்வ பயத்தையும். அதே தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்ப்போம் நம்பிக்கையும். அத்தோடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தேவன் அதிகமான பலனை கொடுப்பார். என்ன பலன்? பாடுகளுக்குள்ளாக போகும்போது சந்தோஷமா இருக்கிற பலன். கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறது ஒன்று உண்டு, அது ஊழியக்காரர்களுக்கு உண்டு. கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தை நிமித்தம், ஊழியத்தை நிமித்தம் படும் பாடுகள் தேவன் மற்ற பாடுகள் விசுவாசிகளுக்கு கொடுப்பது உண்டு. எதற்காக? பூரணப்பட, அவர்களை அழகிய மனவாட்டியாய் மாற்ற. ஊழியக்காரர்களுக்கு உண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு. இது அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து எழுதுகிறார். அதிலேயும் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். இந்த நாளிலேயும் அதற்குண்டான பலத்தை விசேஷமாக தேவன் நமக்கு தருவார். இந்த போராட்டங்களிலையும், இந்த பாடுகளுக்குள்ளாகியும், இந்த நெருக்கத்திற்குள்ளாகியும் போகும்போதும் சந்தோஷமா இருக்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு பலன் எது இருக்கோ இல்லையோ தேவன் இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த காரியத்திலையும் நமக்கு தேவனை தவிர ஒரு சந்தோஷம் எதுவுமே கொடுக்காது. பலனும் அவரை தவிர ஒன்றில் நமக்கு பலன் இல்லை. ஆஸ்தி பலன் இல்லை, நமக்கு இருக்கிற ஊழியத்திலையும் பலன் கிடையாது, பிள்ளைகள் பலன் கிடையாது, உற்றார்கள் உறவினர் பலன் கிடையாது. அநேக காரியங்களை பார்க்க முடியும். யாக்கோபு தன்னுடைய மூத்த குமாரனை நீ என் பலன் என்று சொல்லி ரூபனை சொன்னான். ஆனால் அதே ரூபன் தீட்டுப்படுத்தினான். தேவ பிள்ளைகளே, எது உண்மையான பலன்? அந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை. அவர்தான் பலன் நமக்கு, அவர்தான் பலன். அவரையே நாம் பற்றி கொண்டிருக்கும் போது நமக்கு இந்த பாடுகளுக்குள்ளாக மிகவும் சந்தோஷத்தை தேவன் தருகிறார். அடுத்து ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார். என்ன செய்கிறார்? எப்படியாப்பட்ட பலனை தருகிறார்? முதல்ல அவர் கொடுத்த பலன் பாடுகளுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிற. இரண்டாவது பலன் தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு பலனை தருகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14-18. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14-18. 2 வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்திக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாக, அவன் நம்முடைய வார்த்தைக்கு எழுந்து நின்றான். நான் உதவி செய் உத்தரவு சொல்ல என்னோடு கூட இருக்கவில்லை. அந்த குற்றம் அவன் மேல் சுமராது இருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் செய்யப்பட்டேன். கர்த்தரை எல்லாத்தையுமே நின்றும் என்னை ரட்சித்து தன்னுடைய பரம ராஜ்யத்தை அடைபடி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. இந்த நிருபத்தை தீமோத்தேயுக்கு எழுதும் போதும் சிறைச்சாலையிலிருந்து இந்த தேவ மனிதர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, யாரும் இல்லை, ஆனால் தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க தேவன் பலத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். யாருக்கும் நோக்கமும் தரிசனம் இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. அதை தேவன் எப்படியும் நிறைவேற்றுவார். இந்த தரிசனத்தை இந்த இடத்துல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் போன பாதை கடினமான பாதை. அந்த தரிசனம் நிறைவேற முடியாத அளவுக்கு அநேக மரண திகில்களும் கொலை அவரை செய்வதற்கு எத்தனித்து சாத்தான் பல தீமைகளை செய்தான். ஆகிலும் தரிசனம் நிறைவேற தேவன் பலப்படுத்தினார். தரிசனம் நிறைவேற இன்றைக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் எந்த வாக்கு தத்தத்தை நம்பி தேவனை பற்றி கொண்டிருக்கிறீர்களோ, அவர் உங்களுக்கு வாக்கு செய்தாரோ அதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இன்றைக்கு மாலை வேளை திரும்பவும் ஞாபகப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறீர்களோ, இது எனக்காக, என் குடும்பத்திற்காக, தேவன் எனக்கு ஊழியத்திற்கு இந்த வாக்கை அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது, ஒரு பிசாசும் தடை செய்ய முடியாது. தரிசனத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? சின்ன தரிசனமானாலும் பெரிய தரிசனமானாலும்
அதையும் நிறைவேற்றி முடிப்பார். இன்னொரு வசனத்தையும் வாசியுங்களே. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக உபத்திரத்திற்குள்ளாக போகும் பொழுது தேவன் வந்து அவரை ஆறுதல் படுத்துவார் பாருங்க. அதற்கு அப்போஸ்தலர் 23:11. அப்போஸ்தலர் இல்ல, அப்போஸ்தலர் 23 ராத்திரியிலே நின்று பவுலே திறன்கொள். ரோமாவிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும். அதான் தரிசனம். இன்னொரு தரிசனத்தை தேவன் இவருக்கு வைக்கிறார். என்ன? நீ ரோமாவிலும் போய் சாட்சி கொடுக்கணும். ஆனால் இது நிறைவேற விடாதபடி சத்துரு போராடுகிறார். அந்த தேவ மனிதரை கொலை செய்ய எவ்வளவு போராட்டங்கள். ஒவ்வொன்னா வேகமாக காட்டுறோம் பாருங்க. 23:16 வாசிங்கள. 23:16. இந்த சற்பனையை பாருங்க, சற்பனை உண்டாகிறது கொலை செய்ய. உங்களுக்கு விரோதமாக சற்பனை சாத்தான் கண்ணிகளை வைக்கலாம். கண்ணிகளை கரிப்புண்டு போக செய்கிற தேவன் உண்டு. உங்களுக்கு தெரியாத கண்ணிகள் உனக்கோ உன் குடும்பத்திற்கோ வீட்டிற்கோ அவன் கழுகை போல சுற்றுகிறானா? தேவ பிள்ளையே, நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கெடுக்க பார்க்கிறானா? கண்ணிகள் உண்டாகிறது. கண்ணிகளை தெரிப்புண்டு போகத்தக்கதான பலனை தேவன் இந்த நாளிலே தருகிறார். இங்கே சற்பனை உண்டாகிறது. அடுத்து ஒரு வசனத்தை வாசங்க. 25:3. எத்தனை பேர் எழுப்புறாரு பாருங்க. இந்த தரிசனத்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தேவன் கொடுத்த இந்த தேவ மனிதருக்குண்டான ஒரு விஷயத்தை தடை செய்ய, ஆனாலும் கர்த்தர் உதவி செய்கிறார். 3. அவனை வழியிலே கொண்டு போடும்படி இது வேறு ஒரு கூட்டம் எழும்புகிறது. 40 பேர் கூடிக்கொண்டு சற்பனை செய்கிறார். இது இன்னொரு கூட்டம். கூட்டத்தின் மேல கூட்டம், ஆட்கள் மேல ஆட்கள், பிசாசின் மேல பிசாசுகள் வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, தேவன் உனக்கு சொல்லியதை செய்ய தடை செய்ய எத்தனைத்து என்ன செய்யலாம். ஆகிலும் கர்த்தர் உனக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார். என்ன பலன்? தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு பலன். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பலன். அந்த பலன் இறங்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 27:20 வாசிங்க. அப்போஸ்தலர் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது ஆம் இனி தப்பி பிழைப்போம் நம்பிக்கையே இல்லையா? நம்பிக்கையே இல்லையா? எவ்வளவு பெரிய தேவ மனிதர். கர்த்தர் வந்து சொல்லுகிறார், பவுலே பயப்படாதே, நீ ரோமாவிலே இருக்கணும். ஆனா ரோமாபுரி போறதுக்கு இவர் தரிசனம் நிறைவேற அவ்வளவு போராட்டம், கொலை, சற்பனை, கூட்டங்கள் எழும்புகிறது. பிரதான ஆசாரியர்கள் எழும்புகிறார்கள். இப்பொழுது பாருங்க, சாத்தான் எல்லா இயற்கை சூழ்நிலையே விரோதமாக, இந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாக, இவன் போகிற கப்பலுக்கு விரோதமாக திருப்புகிறான். தப்பி பிழைப்போம் நம்பிக்கை இல்லை. ஆகிலும் ஒரு பலன். என்ன பலன்? என் தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவ பலன். இந்த சூழ்நிலைக்குள் போய்கொண்டிருக்கலாம். உன் தரிசனமும் வாக்குத்தத்தமும் நிறைவேறுகிறோம். காரணம், பொய்யுரையாத தேவனை ஆராதிக்கிறோம். எவ்வளவு வேணும் பொய்யுரையாத, சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ. அடுத்து ஒரு காரியத்தை பாருங்க. தப்பி பிழைப்போம் நம்பிக்கை. அந்த மனிதருக்கு இல்ல, நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, அன்பிலே தேறினவர். இது மூன்றும் மிக முக்கியமான அஸ்திபாரமாய் இருக்கு. அதிலே பிரதானமாய் நின்றவர், வெளிப்பாடுகளை பெற்றவர், தரிசனத்தை பெற்றவர், தேவ ஆறுதலை பெற்றவருக்கு நம்பிக்கை அற்று, நான் இனி தப்பி பிழைக்க மாட்டேன், என்னுடைய முடிவு இங்கேயே வந்துவிடும் என்று இதோட முடிஞ்சது நினைத்தார். ஆனால் அவருக்கு இருக்கப்பட்ட ஒன்று தரிசனமும் வாக்குத்தத்தமும். என்ன? நீ ரோமாபுரிக்கு போக வேண்டும். தேவன் சொன்னால் சொன்னதே. ஆகவே அதிலிருந்து காப்பாற்றி தப்ப பண்ணினார். இன்னொரு பாருங்களேன், 27:42 வாசிங்க. இன்னும் ஒரு யோசனை. என்ன யோசனை? எல்லாரும் தப்பி நீங்கி போங்க சொல்லி, இவர்கள் தப்பி போயிடுவார்கள், சுட்டு விட வேண்டும் என்று. எத்தனை கண்ணிகளை சத்துரு வைக்கிறான் பாருங்க. ஒவ்வொரு ஒன்று கண்ணி மாத்தி இன்னொரு கண்ணி கர்த்தர் அத்தனை கண்ணிகளும் தெரிப்புண்டு போக செய்து கொண்டே வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார், நிச்சயம் செய்வார். இன்னொன்று பாருங்க, 28:3 பாருங்க. 28:3.
ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கவ்விக்கொள்ளுகிறதாம், விஷ பூச்சி அவன் கையை கவ்விக்கொள்ளுகிறதாம். இப்பொழுது எல்லாரும் பார்க்கிறாங்க, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் பார்க்கிறாங்க, இவன் நிச்சயம் விழுந்து மடிந்து போவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ மனிதன் தரிசனம் நிறைவேற்றுகிற கர்த்தர் கொடுத்த தரிசனப்படி அவ்வளவு கண்ணிகளிலும் ஜெயித்து விஷ பூச்சி கடித்து பாம்பு கடித்தாலும் உதறி போட்டு நின்று ரோமாபுரியில போய் நிற்கிறார். அதான் சொன்னேன், அங்கே அப்போஸ்தலர்கள் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், எல்லாரும் கைவிட்டார்கள், யாரும் இல்லை, எவ்வளவோ உபத்திரம், எவ்வளவோ நெருக்கம், ஆகிலும் என் தரிசனம் நிறைவேற அவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார், பலனை கொடுத்தார். இன்றைக்கு வந்த உங்களுக்கு அவர் அதே பலனை கொடுப்பார். சத்துரு கண்ணி மேல கண்ணி, கண்ணி மேல கண்ணி வைக்கலாம், எவ்வளவோ போராட்டம் வரலாம், சற்பனியான எண்ணங்கள், இயற்கைக்கு விரோதமாக இயற்கைக்கு அப்படி வைத்தும் கொள்ள வேண்டும் என்று சரீரத்தில் பலவீனம் எவ்வளவு வந்தாலும் பாருங்க, தரிசனம் நிறைவேறும். ஆகவே வந்த உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுறது, நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உனக்கு வைத்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். எப்படி செய்வார்? அவர் தம்முடைய பலனை கொடுத்து செய்வார். என்ன செய்தார்? அப்போஸ்தலர் பவுலுக்கு சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், எவ்வளவு கண்ணிகள் வந்தாலும் வரட்டும், என்ன நேர்ந்தாலும் நேரட்டும், யார் கைவிட்டாலும் கைவிடட்டும், யார் என்ன பேசினாலும் பேசட்டும், யார் அற்பமாய் நினைத்தாலும் நினைக்கட்டும், யார் ஏற்றுக்கொள்ளாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நான் உன் கூட இருந்து உன் தரிசனத்தை நிறைவேற்றுவேன். அப்படியே தேவன் செய்து 6 இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி 7ஆவதிலும் தீங்கு உன்னை தொட விட மாட்டார். எண்ணி பாருங்க, 6 இக்கட்டு இருந்திருக்கும், 6க்கும் அந்த தேவ மனிதரை விலக்கி காத்து 7ஆவது வந்தாலும் தேவன் தரிசனம் நிறைவேறும் என்றால் நிறைவேற்றியே முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வந்த உங்களுக்கு அதேதான் தேவன் ஆவியான திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். நான் உனக்கு சொல்லிய வாக்குத்தத்தம் என்ன, உனக்கு நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, அதை மறந்து நான் போகவில்லை, உனக்காக செய்வேன். நீ விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அதை பிடித்து கொண்டிருக்கிறாயோ, அதை நான் உனக்காக செய்து முடிப்பேன். உங்களுக்காக, குடும்பத்திற்காக எதை நம்பி வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவரே இவ்வளவு நாள் ஆகிவிட்டது, இல்லை, அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். தரிசனம் ஒருவேளை உங்களுக்கு தேவன் சின்ன தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், பெரிய தரிசனம் கொடுத்திருக்கலாம், எப்படி ஆகும் என்று தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை. ஒன்றுமில்லைனாலும் தேவன் நிச்சயம் அதை செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். இன்னொரு காரியத்தை பார்ப்போம் பாருங்க. 1 ராஜாக்கள் 19:8 வாசியுங்க. 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து என்ன ஒரு பயங்கரமான வசனம் பாருங்க, பயங்கரம். இதை நம்மால கிரகிக்கவே முடியாது. ஒரு தேவதூதன் கொடுத்த போஜனம், என்ன போஜனம் பாருங்க, அங்க தண்ணீரும் அடையும். ஒரு பாத்திரம் தண்ணீர் அடை, அதை சாப்பிட்டு பலத்துல 40 நாள் இரவும் பகலும் இந்த தேவ மனிதர் ஓரே பர்வதம் வரைக்கும் போகிறார். என்ன ஒரு காரியம், எனக்கு வியப்பா இருக்கிறது. எப்படியாப்பட்ட சரீரம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் அதான் பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படும் பொழுது அவ்வளவு ஒரு பலன். ஏறத்தாழ 320 400 கிலோமீட்டர் தூரம் பெயர்சபா இருக்கிறது. பெயர்சபா 4வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், பெயர்சபால இருந்து ஓரே பர்வதம் வரைக்கும் போகணுமா. தேவ தூதர் கொடுத்த அந்த ஆகாரத்துல 40 நாளும் அங்கே சொல்லப்படுகிறது. மிகவும் காடுகளும் மலை குன்றுகளும் உள்ள இடங்களை எல்லாம் தாண்டி அந்த தேவ மனிதர் 40 நாள் இரவு பகல நடந்து ஓரே பர்வதத்துக்கு போகிறார். பலன் பலன் பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களுக்கு அதே பலன் தான். நீங்களும் சொல்லுவீர்கள், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. எலியாக்கே அப்படி என்ன, பரிசுத்த ஆவியை உள்ள வைத்துக் கொண்டிருக்கிற நமக்கு எவ்வளவு பலன் பாருங்க, எவ்வளவு பலன் பாருங்க, எவ்வளவு பலன். ஆகவேதான் இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவரோட ஏற்கப்படும் பொழுது தேவன் நம்மை நடத்துறது ஆச்சரியமும்
அசாதாரணமாக இருக்கும். நமக்கு வருகிற பலன் நம் சாப்பாட்டில் அல்ல, நமக்கு வருகிற பலன் மாத்திரைகள் அல்ல, நமக்கு வருகிற பலன் மற்ற பணத்தில் மற்ற எதிலும் அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நாம் வாழ்கிற கூட்டம். அதான் பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் செய்தது. வானத்தை திறந்தார், வானத்தை திறந்து தேவகுமாரன் மேலே போனார், பிதாவினிடத்தில் அனுப்பின பரிசுத்த ஆவியை பொழிந்தள்ளினார். ஆகவேதான் இந்த பலன், ஆகவேதான் இந்த தைரியம், ஆகவேதான் நம் இப்படி ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக இந்த கடைசி நாட்டில் தேவனுக்காக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பலம், இந்த பலத்தினால தேவ மனிதர் போய் தரிசனம், ஏன்னா கர்த்தர் அந்த தரிசனத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. என்ன தரிசனம்? 15 வாசிங்க. அதே 1 பார்த்து திரும்பி போய் பண்ணி இங்க அவருக்கு உள்ள தரிசனம் பாருங்க. இதெல்லாம் செய்யணும். இன்னொரு காரியம் தேவன் இவர் சொல்லியிருப்பாரு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். அப்போ தேவன் பாருங்க, இந்த தரிசனம் மாத்திரம் இல்ல, இன்னும் 3000 4000 ஆண்டு கழித்து எலியா அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அப்போ தெரியாது. பிறகு வெளிப்படுத்தின கர்த்தர், நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நீ திரும்ப நான் இந்த பூமியில இருக்கும் பொழுது நீ மறுரூப மலையில வந்து என்னை சந்திக்க வேண்டும், பிறகு நீ இந்த பூமிக்கு திரும்ப வர வேண்டும். எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்க. 3000 4000 ஆண்டு கழித்துள்ள தரிசனத்தின் தேவன் வைத்து பலத்தை கொடுத்து ஓட வைக்கிறார். ஆனா எலியா தீர்க்கதரிசி பார்த்தது ஒரு சாதாரண எசபேல், இப்படி பேசிட்டாலே போதும். ஆனால் கர்த்தர் வைத்த நோக்கம் பாரு, 3000 4000 வருஷம் தாண்டிக்கு எலியாவே, நான் பூமியில இருக்கும்போது நீ இறங்கி வர வேண்டும். எலியாவே, அது மாத்திரமல்ல, நீ பிறகு நீ சாட்சியாக இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும். இவ்வளவு தரிசனத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். போயும் இந்த சாதாரண எசபேல் சொன்னதா உன் தரிசனத்தை நிறுத்திவிடும். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தை எந்த காரணத்தை கொண்டா நிற்காது, அது நிறைவேறியே தீரும். உன் குடும்பத்திலே இதற்கு மேல வேற என்ன ஆதாரம் உனக்கு வேண்டும்? நீ நானும் ஓட்டம் இதோட முடிவது அல்ல. 1000 ஆண்டு காலமாக நாம் தேவனோடு வாழுகிறவர்கள். ஆகவேதான் இந்த நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை, அந்த ரகசியம் நமக்கு என்னது? தேவனோடு இருக்க போகிறோம், பரிசுத்தமாய் வாழ்வோமே ஆனால், பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்வோமே ஆனால், அவரோடு கூட 1000 வருஷமும் அரசாட்சி செய்வோம் இதே பூமியிலே. எதை சொன்னாரோ அதையெல்லாம் செய்வார். ஆகவேதான் பிரித்தெடுத்த கூட்டமாக வாழ்கிறோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம். அது மாத்திரமா, திரும்பவும் அவரோடு போய் புதிய எருசலேமிலே, புதிய சீயோனிலே வாழ்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறார்கள். 2வது மரணத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் இல்லை. அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய தரிசனம், எவ்வளவு பெரிய தரிசனம். இதற்கு தான் நாம் விசேஷித்தவர்கள். ஆகவேதான் சத்துரு கண்ணை வைத்து இந்த ஓட்டத்தை எப்படியாவது இடர செய்ய இந்த உலகத்தினுடைய எல்லா போராட்டங்களையும் கொண்டு வருகிறார். அவை காட்டிலும் மேலாக தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் கடந்து நான் போவேன், எல்லாவற்றையும் செய்து போவேன், பாடுகளை சந்தோஷமாய் கடந்து போவேன். தரிசனத்திற்கு ஏது தடை வந்தாலும் அவர் எனக்கு பலத்தை கொடுப்பார். நான் அவரையே சார்ந்திருக்கிறபடியா எதையும் தாண்டி நான் போவேன். தரிசனம் நிறைவேற பலனை ஊற்றுவார். இன்றைக்கு ஊற்றிவிட்டார், இன்னமும் ஊற்றுவார். ஜெபிக்கும் பொழுது உங்கள் தரிசனம் நிறைவேறும், வாக்கு தத்தங்களும் நிறைவேறும். இன்னும் இந்த குறிப்பிலே நெகேமியாவை குறித்தும் பார்க்க ஆகிலும், ஆனால் நாம் அடுத்த குறிப்புக்கு போகலாம். தேவன் பலனை கொடுக்கிறார். முதல்ல என்ன பலன்? பாடுகள் இல்லை. அந்த அப்போஸ்தலர் எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், சிறைச்சாலையிலிருந்து சந்தோஷமாய் இருங்க. எதை நினைத்து அப்படி சொல்லுகிறார்? இந்த உலகத்தின் பாடுகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, செய்யவும் போறது கிடையாது. நம்ம உலகத்துக்குரிய அல்ல, இருப்போமே. ஆனால் நம்முடைய மனது அதுல இருக்குமே என்னன்னா, நமக்கு வேதனையும் துக்கமும் கண்ணீர் இருக்கும். காரணம், அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம், இங்கே இருந்தாலும் அவரோடு, அங்கே போனாலும் அவரோட, அந்த நம்பிக்கை இருக்கிறபடியா எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஆகவே கர்த்தருடைய 2வது தரிசனம் நிறைவேற அவர் பலனை தருகிறார். தரிசனம் நிறைவேற 3வது எதற்கு பலனை தருகிறார்?
மாம்சத்தை அழிக்க பலனை தருகிறார். இந்த மாம்சத்தை அழிக்க பலனை தருகிறார். எபேசியர் 3:16 வாசிக்க கேட்போம். எபேசியர் 3:16. சகல பரிசுத்தவானோடு கர்த்தருடைய நிறைய இந்த பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு மிக முக்கியமான ஒரு பலனை தர. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இது மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதமே இதான், நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த மாம்சத்தை அழிக்க தேவன் பலத்தை தருகிறார். மாம்சம் பொல்லாதது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது வேதம் சொல்லுகிறது. மாம்சம் பலவீனமானது, தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அதே நேரத்தில் இந்த மாம்சம் பொல்லாததா இருக்கு, ஒரு மனிதனை வாட்டி வதைக்கக்கூடியதா இருக்கு. அவதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு எழுதும் பொழுது 7வது அதிகாரம் 15 நினைக்கிறேன். நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத அப்போ வெறுக்கிறதை செய்ய நமக்கு பிரியம் இல்லை, இப்படி செய்யணும். நமக்கு பிரியம் இல்லை கோபப்படணும், ஆனா கோபப்படுகிறோம். நமக்கு பிரியம் இல்லை பொறாமை கொள்ள, ஆனா பொறாமை கொள்ளுகிறோம். நமக்கு பிரியம் இல்லை பாவம் செய்யணும், இச்சைக்குள்ளான், ஆனாலும் ஆகுகிறது. ஏன் மாம்சம். இந்த மாம்சம் என்ன காரியங்களை செய்கிறதா? இந்த வசனத்தை வாசிங்க. பட்டியல் கலாத்தியர் 5:19 அதுல பட்டியல் இருக்கு பாருங்க, மாம்சத்தின் கிரியை எல்லாம். ஆனா 17 வாசிங்கல. போராடுகிறது. அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் என்று ரோமர் 8:8 வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த குறிப்புல தேவன் நம்மை ஆவி ஆத்மா சரீரமாக படைத்தார். என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ, பரிசுத்த ஆவினால் நிறையப்படுகிறோமோ, ஆரம்ப அடையாளமா அந்நிய பாஷை பெற்று நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவம் பெற்றவர்களுக்கு ஆவி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. இதற்கு நடுவுல மாம்சம் எதனால செயல்படும்னா ஆத்துமாவினால செயல்படும். ஆத்துமாவில தான் விருப்பம், நாம் விரும்புறோம்ல, ஆத்துமாவில இருக்கிறது. நமக்கு சித்தம் வருதுல, சுய சித்தங்கள், வில் ஆத்துமாவில் இருக்கு. உணர்ச்சிகள் வருகிறது, பார்க்கிறோம், தொடுகிறோம், டேஸ்ட், இது எல்லாமே ஆத்துமாவில் இருக்கிறது. அப்படி என்றால் ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் என்று தேவன் கேட்கிறார். அப்போ இந்த ஆத்மா நஷ்டப்படக்கூடும். ஆவி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆத்மா பரிசுத்த ஆவியானவரோட இசையிலன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், இந்த மாம்சம் தாறுமாறாக ஓட ஆரம்பித்து விடும். மாம்சமும் ஆத்மாவும் ஒன்றா சேர்ந்துடும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் போராட்டம் உண்டு, ஆவிக்கும் மாம்சத்துக்கும். அப்போ இந்த மாம்சம் எது இயக்குது? மாம்சத்தை எது இயக்குது? ஆத்துமா தான் மாம்சத்துல. இப்போ ஒரு சாப்பாடு ருசியா இருக்குன்னா என்ன சொல்றோம்? டேஸ்ட் எதுல இருக்கு? நாக்குல இருக்குல்ல, ருசியா இருக்கு, உணர்ச்சி. அப்ப அது ஆத்துமாவில இருக்கு. அப்போ இந்த ஆத்துமாவும் சரீரம், ஆத்துமாவில் உள்ளதான் சரீரத்தை செயல்பாட்டு கொடுக்குது. இந்த ஆத்துமாவும் சரீரமும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆவிய கொலை பண்ணிவிடும். பரிசுத்த ஆவியானவரை, ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், அவர் விலகி விடுவார். ஏன்? ஆத்துமாவும் சரீரமும் மாம்சமும் ஒன்னா சேர்ந்து விடுகிறது. அப்போ இந்த ஆத்துமாவை ஆவியோடு சேர்த்து விட்டால் மாம்சம் என்ன செய்யும்? ஆவியும் ஆத்துமாவும் சேர்ந்தபடி மாம்சம் செயல்படும். அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், விரும்புகிறார். உன் ஆத்துமா வாழ்ந்து இருக்கணும், உங்க ஆத்துமா ஆவிக்குள்ளாக இருக்கணும். ஆவியும் ஆத்துமாவும் தான்
நல்ல பூஷ்டியாகி இருக்கும்போது மாம்சத்தை அழித்து விடுமா. அது இன்னொரு வசனத்தையும் வாசிங்கள, ரோமர் 7:15-20 வாசிங்கள. ரோமர் 7:15-20. செய்கிறேன். இப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மனிதனை இப்போ ஒரு காரியம் நடக்கிறது பாருங்க. இந்த ஆத்மாவோட ஆவி சேர்ந்த உடனே ரோமர் 8:13 வாசிங்க. ரோமர் 8. சாவீர்கள் அழித்தால் ஆவி ஆத்மாவும் சேர்ந்து இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறதா. ஆகவே தான் தேவன் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார். என்ன பலன் கொடுக்கிறார்? ஆத்துமாவில ஒரு பலனை கொடுக்கிறார். என்ன பலன்? ஆத்துமாவில பலன் கொடுத்தா ஆவியோடு சேர்ந்துடும், பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்துடும். பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்த ஆத்துமா மாம்சம் எப்படி ஆகிடும்? மாம்சத்தை அழித்து ஆவிய ஆத்துமா சொல்கிறதை கேட்டுவிடும். அப்பொழுது மாம்சத்தின் மேலே ஜெயத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 16:32 வாசிங்க. நீதிமொழிகள் 16:32. வாசிங்க. உத்தமன். அப்போ அந்த மனதுன்னு சொல்லும் பொழுது ஆத்மாவில இருக்கு. இந்த ஆத்மாவை அடக்க தான் தேவன் நமக்கு இந்த வார்த்தையையும் பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். இது உள்ள போக 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 என்ன பண்ணுது? இந்த ஆத்மாவில பலன் கொடுத்து விடுகிறது. சங்கீதம் 138:3 வாசிப்பீர்கள் என்றால் அங்கே தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு ஆத்மாவிலே பலனை கொடுத்து. அப்போ இந்த ஆத்மா எனக்கு பலன் அடைந்து விட்டது, ஆவியோடு சேர்ந்து விட்டேன், இனி மாம்சம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ரோமர் 8 பார்க்கும் பொழுது எந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொன்னாரோ அதற்குண்டான விடையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஆவியினால நான் ஜெயிக்கிறேன். ஆகவே தான் தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். எங்க பலத்தை கொடுக்கிறார்? ஆத்துமாவிலே பலத்தை கொடுக்கிறார். இந்த ஆத்துமா பலத்தினால என்ன செய்கிறோம்? மாம்சத்தை அழிக்கத்தக்க பலனை பெறுகிறோம். இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறேன் பாருங்க, நேரம் இல்ல வசனம் சொல்ல. இந்த ஆத்துமாவை அழிக்க தான் உபவாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். உபவாசம், அந்த ஒரு வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 69:10. சங்கீதம் 69:10. ஆத்துமாவை அழுதே. இப்போ இந்த உபவாசம் ஆத்துமாவை நல்லா தேவனுக்கு நேராக திருப்பிடும். இன்னொன்று திருப்பும் பாருங்க. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வார்த்தை எதற்கு சொல்கிறேன்? உங்களுக்கு பிரயோஜனத்திற்காக இந்த காரியங்களை காண்பிக்கிறேன். என்ன? வேதம் குறைவற்றதோ ஆத்துமாவை உயிர்ப்பித்து விடுமா. அப்போ கர்த்தருடைய வசனம், பரிசுத்த ஆவியானவர், உபவாசம் இருக்க 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 ஆத்துமா ஆவியோடு சேர்ந்து விடும். அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாத இருப்போம். சுபாவங்கள் அப்படியே கிறிஸ்துவுக்குரியதாக மாறி விடுகிறது. ஆவியின் கனியாய் மாறுகிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம், இதற்குடையவர்களாய் நாம் இதை பெற்று வாழ்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்குண்டான பலனை தேவன் ஆத்துமாவிலே தந்து மாம்சத்தை அழிக்க பலனை தருகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் போல இதையும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் ஆத்துமாவில் அவர் பலன் தருகிறார். எல்லாத்தையும் ஒரு நாட்டிலே நான் விரும்புகிறதையே செய்ய முடியல, விரும்பாததை செஞ்சு கொண்டே இருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், வசனம், உபவாசங்க என் ஆத்துமாவில என்ன பலன் தேவன் கொடுத்து எப்படியாய் மாறிவிட்டது? மேற்கொள்கிறேன். இப்பொழுது தேவ பலத்தினால எல்லாவற்றையும் செய்கிறேன். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க. இன்னொரு காரியம், அப்போஸ்தலர் 26:22. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பலன்? அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். இந்த பலன் என்ன பலன்? அவருக்காக சாட்சியாய் நிற்க பலன்.
சாட்சியாய் இருக்கிற பலன். நீங்க இருக்கிற இடத்துல நீங்கள் அவருக்கு சாட்சி, அவருடைய வல்லமைக்கு சாட்சி, அவருடைய பரிசுத்தத்திற்கு சாட்சி. அவர் தேவ அனுக்கிரகம்னா தேவனுடைய பலன், தேவனுடைய உதவியை நாம் பெற்று இந்நாள் வரைக்கும் சாட்சியாய் நின்று கொண்டு வருகிறேன் என்ற இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே தலைகுனிந்து இருக்கிறதோ தேவன் அந்த இடத்துல உங்களை சாட்சியாய் வைப்பார். அந்த பலத்தை இந்த நாளில் உங்களுக்கு கொடுப்பார். அதை கொடுத்து தேவன் என்ன செய்கிறார்? சாட்சியாய் நிற்க செய்கிறார். எல்லா வேதத்திலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் சாட்சியாய் நிற்பதை நாம் பார்க்க முடியும். அநேக காரியங்கள் பாருங்க, வேகமாக ஒரு சம்பவத்தை பார்க்க நாம் பார்ப்போம். வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மார்க் 5:20. மார்க் 5:20 எவ்வளோ ஒரு நிலையில இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் சாட்சியாய் நிறுத்திட்டார் பாருங்க. தொடங்கினார், ஆச்சரியப்பட்டார்கள். இந்த லேகியோன் என்ற பிசாசுகளால பிடிக்கப்பட்ட மனிதன் வஸ்திரம் தெரியாதவனாக உடம்பெல்லாம் காயப்பட்டு கத்தி கொண்டு ஒருவனும் அவனை கட்டினாலும் அவனை கட்டி வைக்க முடியாத அளவுக்கு யாரும் இல்லாமல் அலங்கோலமாக்கப்பட்டு சத்துருனால் கிடந்தவனை இரட்சகராக இயேசு கிறிஸ்து தாமாக சென்று போய் அவனுக்கு விடுதலையை கொடுத்து இப்பொழுது அவனை எப்படி மாற்றிட்டார்னா சாட்சியாய் மாற்றிட்டார். அவர் கொடுத்த பலத்தினாலே அவன் விடுதலை பெற்றான். விடுதலை பெற்றவன் இப்ப எப்படி இருக்கிறான்? சாட்சி சொல்லுகிறான். என்ன ஆச்சரியம்! பார்க்கிறவங்களெல்லாம் நீயா இப்படி சாட்சியாய் மாறிவிட்டார். அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு பலன் வருகிறது. என்ன செய்கிறது? இருக்கிற இடத்திலேயே சாட்சியாய் வைக்கிறது. கிறிஸ்துவுக்கு சாட்சி நாம தான், அவருடைய வல்லமைக்கு சாட்சி நாம தான், அவர் பரிசுத்தத்திற்கு சாட்சி நாம தான், அவர் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி நாம தான், அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதற்கு சொல்லுகிற சாட்சி நாம தான். எல்லாத்துக்கும் நம்ம தான் அவர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, பாபிலோன்ல சாட்சியா இருக்கிறாங்க. தானியேல் பாருங்க, பாபிலோன்ல சாட்சியா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? தேவன் அவர்களுடைய வல்லமையை விளங்க பண்ணினார். எப்படி பலனை கொடுத்தார், அதே பலன் உங்களுக்கும் வரும். என்ன செய்வீர்கள்? அதனால கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கத்தக்கதாக பலனை தேவன் தருவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. இந்த சாட்சியாய் இருக்க பலன்ல என்ன தருகிறார்னா ஒரு பெரிய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள செய்கிறார். அப்போஸ்தலர்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 4:33 பார்க்கும் பொழுது அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்காக சாட்சியா இருந்தார்கள். எவ்வளவு பாடு நிந்தைப்படவும் அவர்கள் அவமானப்படல. அவர் மேல ஒரு பெரிய கிருபை சூழ்ந்திருந்ததா, அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவார். அதனாலே நாம் சாட்சிகளாய் நிற்போம், தைரியமாய் அவருக்காக நிற்போம், அவருடைய வல்லமைக்கு இருப்போம். எங்க நீங்க இருந்தாலும், ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிறியா, அங்க நீ கர்த்தருக்கு சாட்சி. காலேஜ் படிக்கிறியா சாட்சி, வேலை செய்கிறியா சாட்சி. எல்லா இடத்திலும் அவருக்கு சாட்சிகள். அதற்குண்டான பலனை தேவன் தருகிறார். இன்னொரு ஒரு பலனை சொல்லுகிறேன் பாருங்க. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12:9 2 கொரிந்தியர் 12:9 2 கொரிந்தியர் 12:9 பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். 5 காரியத்தோட நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவீனத்திலே அவர் பலன் தருகிறார். அந்த தேவ மனிதருக்கு இந்த சரீர பலவீனத்திலேயும் அவர் பலன் தருகிறார். இன்றைக்கும் சரீர பலவீனத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால் அந்த பலன் உங்களுக்கு உண்டு. தேவ பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அலங்கார வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தவன் அவருடைய நாமத்தில் உள்ள வல்லமையின் பலத்தினாலே கரடுகள் எல்லாம் பலன் கொண்டு எழும்பி குதித்து நடந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே சொல்லப்பட்டது சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு வந்த உங்களுக்கும் தேவன் அந்த சர்வாங்க சுகத்தை கொடுப்பார். பலவீனத்தினால வேதனைப்பட்டு வந்திருக்கலாம். பலவீனத்திலே அவர் பலன், அதனால தான் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சரீரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு பலவீனம் இருந்தும் தேவன் அந்த பலத்தை கொடுத்தார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன். என்னென்ன பலன்? பாடுகள் நாம் போகும்போது சந்தோஷமா இருக்கிற பலன். எது இருக்கோ இல்லையோ நான் கவலைப்படுவதில்லை. சந்தோஷமாய் பரிசுத்த ஆவியானவர் தருகிற சந்தோஷத்தினால் இருக்கிற பலன். அடுத்து ஒரு பலத்தை பார்த்தோம். என்ன பலன்? தரிசனத்தை நிறைவேற்ற அவர் என்ன பலத்தை தருகிறார்.
வாக்குத்தத்தம் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற பலத்தை தருகிறார். எவ்வளவு கண்ணிகள் போராட்டங்கள் நடக்கவே நடக்காது நானாக நினைத்து எளியா தீர்க்கதரிசி போதும் என்று சொன்னாலும் கர்த்தர் விடவே இல்லை. உன்னை குறித்து நான் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்துள்ள தரிசனத்தையும் வைத்திருக்கிறேன். அதுபோலதான் கர்த்தருடைய பிள்ளைகளை வந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு. தேவன் அப்படியாப்பட்ட மேன்மையான தரிசனங்களை வைத்தார். அதை நிறைவேற்ற முடிக்க பலனை தருகிறார். அடுத்து ஒரு பலத்தை பார்த்தோம். சொல்லுங்க. மாம்சத்தை ஜெயிக்க தேவன் பலத்தை தருகிறார். ஆத்துமாவிலே எனக்கு பலனை தருகிறார். இன்னொன்றை பார்த்தோம். சாட்சியாக இருக்க பலத்தை தருகிறார். இன்னொன்றை பார்த்தோம். பலனாய் இருக்க கர்த்தர் இந்த 5ஐயும் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். குடும்பத்தின் மேலே அதை இறங்க செய்வார். பயபக்தியோடு எல்லாம் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவன் நிச்சயம் இந்த 5ஐயும் கொடுத்து அனுப்பினபடி அவர் வார்த்தை வெறுமையாய் திரும்பி வரவே வராது. அதில் தாம் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும். அவர் அனுப்பின வேலையை செய்து முடிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் வந்த எந்த சூழ்நிலையும் அதை மாற்றிவிடும். அவர் பலனை தருகிறார். எல்லாவற்றையும் செய்யத்தக்க பலன், உங்களை சாட்சியாக நிற்க வைக்க பலன், மாம்சத்தை அழிக்கத்தக்க பலன், தரிசனத்தை நிறைவேற்றத்தக்க பலன், அவருடைய அந்த எந்த போராட்டங்களிலும் எந்த பாடுகளுக்குள்ளாகவும் அவருக்காக சந்தோஷமாய் இருக்கத்தக்க பலன். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே பாடுபட்டு அவர் சோதிக்கப்பட்டபடினால் பாடுபடுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் நம்மை போலவே எல்லாவிதம் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே இருக்கிறார். அந்த பலன் இப்பொழுது உண்டாவதாக. தரிசனம் நிறைவேற, வாக்குத்தத்தம் நிறைவேற பலன், பாடுகளுக்குள்ளாக சந்தோஷமாய் இருக்கத்தக்க பலன், சாட்சியாய் இருக்கத்தக்க பலன், மாம்சத்தை அழிக்கத்தக்க பலன் இப்பொழுதே இறங்கட்டும். ஏசப்பா, எல்லாரும் செபிப்போம். எல்லாரும் இந்த பலத்தை, தேவனுடைய பலத்தை முழுவதுமாய் பெற்றுக்கொண்டு போவோம். ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. இன்னும் அதிகமான பலனை தேவன் தருகிறார். தேவன் பலத்தை கட்டளையிட்டார். அவர் கட்டளையிடுகிறார். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இன்றைக்கு உங்களுக்கு பலத்தை கட்டளையிடுகிறார். என்ன பலனை கட்டளையிடுகிறார்? பாடுகளுக்கு சந்தோஷமா இருக்கிற பலன். எல்லாரும் பெயர்ந்து போய் கேட்பாரு, எப்படி உனக்கு இந்த சந்தோஷம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல அக்கினி எரிகிறது, ஆனாலும் நீ மடிந்து போவதில்லை. அக்கினி எரிந்தாலும் உன்னை அது ஒன்றும் செய்வதில்லை. காரணம், அக்கினி நடுவில் உலாவுகிற கர்த்தர் உன்னோடு உண்டு. உன் குடும்பத்திலே உண்டு, உன் ஊழியத்திலே உண்டு, உன் வீட்டிலே உண்டு, உன் எல்லையிலே இருக்கிறார். அவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அவரை நம்பினபடியால் அவர் முகங்கள் பிரகாசம் அடைய செய்வார். அந்த பாடுகளுக்குள்ளாக ஜெயமாய் நீ வெளியே வருவாய், வெற்றியாய் வெளியே வருவாய், சாட்சியாய் வெளியே வருவாய். அவருக்கென்று சாட்சியாய் நிற்கத்தக்க பலனை கொடுக்கிறார். தரிசனம் நிறைவேற்றத்தக்க பலனை தேவன் தருகிறார். அவ்வளவுத்தையும் எந்த வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்து முடிக்கத்தக்க பலன். ஓ, தரிசனம் நிறைவேற்றத்தக்க பலன். எல்லா கண்ணிகள் தெரிப்புண்டு போகிறது. உனக்கு விரோதமாக அறியாமல் அறிந்து சத்துரு வைத்தது எல்லாம் இப்பொழுது தெரிப்புண்டு போகிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையினால, கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. தேவ ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. இந்த இடத்துல விடுதலை உண்டு. வந்த உனக்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். அவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். அது இஸ்ரவேல் மேல் இறங்குகிறது. உன் வீட்டிலே இறங்குகிறது. நீ என்ன இடத்துல இரும்புகிற அந்த இடத்துல இறங்குகிறது. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். ஓ ரீகா வாதா லாகா ஷவரபதா, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. ஆட்டு தொட்டியின் தட்டினார். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா,
கொடுப்பாரே. மூப்பர் வாலிபர் யாவரோட தேவ வல்லமை, தேவ பலன், தேவ பலன் ஓ நிரப்புகிறது, நிரப்புகிறது, நிரப்புகிறது. பலன், பலன் கண்ணிகள் தெரிப்புண்டு போகிறது, ஜெயம் உண்டாகிறது, தரிசனம் நிறைவேறுகிறது, தரிசனம் நிறைவேறுகிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. வாய்களை விரிவாய் திறங்க கர்த்தர் நிரப்புவார், பலத்தை கொடுப்பார். மாம்சத்தை அடிக்க பலன், சரீரத்தை ஒரு பலன், பலவீனங்கள் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ரத்தத்தினாலே சரீரத்தை ஒரு பெரிய பலன், பெரிய பலன், பெரிய பலன், பெரிய பலன், பெரிய பலன். இந்த நாள் உனக்கு ஜெயத்தின் நாள், இந்த நாள் உனக்கு வெற்றியின் நாள். தேவ ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை, நிச்சயம் விடுதலை. தேவ ஆவியானவர் பலனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். வீட்டிலே விடுதலை, உனக்கு வேண்டிய இடத்துல ஆவி ஆத்மா சரீரத்திலே விடுதலை, சரீரத்தை பலன். ஓ எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவன் சொல்லியது நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது. ஆவியானவர் செய்து முடிக்கிறார் பலத்த வல்லமையோடு, பலத்த வல்லமையோடு. ஓ தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ பலன். அப்பா ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஒவ்வொரு மேலே ஊற்றுங்க. ஏசப்பா ஊற்றுங்க. ஆவியானவரே பலமாய் ஊற்றப்படுவீராக. எல்லாருக்கும் வேண்டிய பலன், எல்லாத்தையும் ஜெயிக்கத்தக்க பலன், எல்லாத்தையும் வெற்றியாய் இருக்கத்தக்க பலன் ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஆத்ம நிரம்பி வழியட்டும், ஆத்ம நிரம்பி வழியட்டும். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த அபிஷேகத்தினால இவர்கள் ஜெயமாய் மாறுவார்களாக, பலனை கொள்வார்களாக. ஏதோ இந்த நாள் பெற்றுக்கொண்டு போனதல்ல, வாழ்நாள் எல்லாம் பலன், ஜீவ காலம் எல்லாம் பலன், ஆத்மாவிலே பலன், ஆவியிலே பலன், சரீரத்திலே பலன். இனி வேறு மனிதர்களாய் மாற்றுகிறது. சவுல் மேலே ஆவியானவர் வந்தபோது வேறு மனிதனாய் மாறினார். அதே வல்லமை, அதே பலன் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். வேறு மனிதர்களாய் மாறுவார்களாக. ஆத்மா இனி தேவனை வாஞ்சித்து கதறட்டும். மானானது நீரோடையில வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா தேவனே உண்மையே வாஞ்சித்து கதறது. எல்லார் மேலே ஒரு ஜவாபி ஊற்றப்படட்டும். ஏசப்பா ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. எல்லார் மேலே ஒரு ஜவாபி ஊற்றப்படட்டும். ஆத்மா தேவனை வாஞ்சித்து கதறட்டும். மணவாளனுடைய வருகையை எதிர்பார்த்து எட்டி பார்க்கிற ஒரு அனுபவம் இப்பொழுது நிரப்பப்படுவார்களாக. நல்ல வல்லமையான அபிஷேகத்தினால இந்த இடத்திலிருந்து போகும்போது பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலிந்து போவார்களாக. அப்படியே ஊற்று போல பாய்ந்து போவார்களாக. ஓ நீச்சல் அளவு ஆழத்திலே போவார்களாக. சந்தோஷத்தினால் நிறைந்து போவார்களாக, சமாதானத்தினால் நிறைந்து போவார்களாக, பலத்தினால் நிறைந்து போவார்களாக, தேவ வல்லமையினால் நிறைந்து போவார்களாக. தேவ ஆவியானவர் எனக்கு விடுதலையை தந்தார் என்று சொல்லி போவார்களாக. ஏசப்பா பெரிய ஜெயத்தை கொடுங்க, பெரிய வெற்றியை கொடுங்க, ஆத்மா ஆவி சரீர பலனை கொடுங்க. இந்த நாளிலே எல்லா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். தேவன் இஸ்ரவேலுக்கு அவர்களுடைய முற்பிதாவாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணதை நினைத்தறினார் என்று வாசிக்கப்பட்டது போல இன்றைக்கு இந்த வந்த தேவ பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்களோ அடியே ஜெபிக்கிற அவ்வளவு நினைத்தருளுவீராக. நிறைவேற்ற இறங்கி நீங்கள் என்று வாசிக்கிறோம். நிறைவேற்ற நான் இறங்கினேன், இருக்கிற ராப்பை என்றைக்கு இருக்கிறேன், என் பலத்த கையை கரத்தை கொண்டு அதை செய்வேன் சொன்னது போல இன்றைக்கு உங்க கரத்தை கொண்டு செய்யுங்க. அடுத்த மாசம் எல்லாரையும் சாட்சியாய் நிறுத்துங்க. தரிசனம் நிறைவேற சாட்சியாய் நிறுத்துங்க. வாக்கு தத்தம் நிறைவேற சாட்சியாய் நிறுத்துங்க. அத்தனை பேருக்கு சாட்சியை கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கும் சாட்சியை கொடுங்க. ஏசப்பா கொடுங்க, கொடுங்க சாட்சியை. எல்லா வாக்கு தத்தங்கள் தரிசனம் நிறைவேறட்டும். இன்று நினைத்தருங்க, இன்று நினைத்தருங்க, எழுந்தருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யுங்க, ஜெயத்தை கொடுங்க. கர்த்தர் எழுந்தருளுவீராக. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. நான் என் பிள்ளைகளோ கர்த்தருக்காக சீயோனிலே அற்புத அடையாளங்களாய் இருக்கிறோம் என்ற வசனத்தின்படி இவர்களுக்கு இந்த நாளிலே தேவன் செய்யுங்க. அடுத்த மாதம் சாட்சியாக நிறுத்துவீராக சொல்லுவார்களாக. நானும் என் பிள்ளைகளோ தேவனுக்கு சாட்சிகள் என்று 5 விதமான பலன் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். எதிர்பார்த்த எல்லாவற்றின் மேலே பலன் உண்டாவதாக. அப்படியே செய்யுங்க.
அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்கள் தலை கட்டும். உங்களுக்கு முன்பாக தலை கட்டும். ஆவி ஆத்மா சரீரம், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா உங்க வருகையை காணப்பட காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியில உள்ளான மனுஷனை பலப்பட செய்யுங்க. பலவீனத்தை வந்திருப்பார்களா, உங்க பலன் வரட்டும். இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. பூரண விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. சர்வ அந்தரங்க சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. Let them be healed in the mighty name of Jesus. ஒவ்வொரு சாட்சி சொல்லட்டும். பலவீனமாய் வந்தவர்கள் அதே பலவீனத்தோட இனி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சியாய் நிற்க செய்யுங்க. Let them be healed. Let them be healed. Let them be healed in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூரண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக. இறைய 33:6 படி சௌக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் இருக்கட்டும். சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களே சமாதானம் இருக்கட்டும். தேவ அன்பு இருதயங்களே ஊற்றப்பட்டு இருக்கட்டும். கர்த்தர் ஜெயத்தினால எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தேவன் நடத்துங்க, கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுப்பா. எல்லா துதிகளும் மகிமை உமக்கு. எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல